ஹலோ வியூவர்ஸ் அண்ட் யூடியூப் சப்ஸ்கிரைபர்ஸ். டுடே நமக்கு இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா ஒரு ஹெச்பி 14 சீரிஸ் மாடலு. ஸோ கஸ்டமர் கம்ப்ளைண்ட் வந்து லேப்டாப்பு ப்ராப்பராக ஆன் ஆகுது, பட்டு வந்து இந்த இடத்துல வந்து ப்ரோக்கன் ஆகிருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இங்கே பாருங்கள், இப்போ இதை ஓப்பன் பண்ணும்பொழுது இந்த மாதிரி இஷ்யூ வந்து நமக்கு வந்து கஸ்டமர் சைடு வந்து பேஸ் பண்ணுறதுக்கு காரணம் என்ன ரீசன் அப்படிங்கிற மாதிரி பார்க்கும்போது இந்த மாதிரி இங்கே பாருங்கள், இந்த இதுதான் ப்ராப்ளம். இங்கே பாருங்கள், இதுதான் ப்ராப்ளம். இங்கே பாருங்கள், இந்த இடத்துல வந்து ப்ரோக்கன் ஆகிருக்கு. இங்கே பாருங்கள். ஸோ இதுதான் வந்து கஸ்டமர் கம்ப்ளைண்ட்டு. இது வந்து நமக்கு வந்து இப்போ எப்படி அதை ரீபிக்ஸ் பண்ணுறதுங்கிறத வந்து மவுண்ட் பண்ணணும். ஸோ பிளாஸ்டிக் மவுண்ட் பண்ணணுது. இந்த இடத்துல லைட்டாக வந்து இதாக இருக்குது, ப்ரோக்கன் ஆகிருக்கு. ஸோ இது வந்து இந்த மாதிரி கார்னர் பாயிண்டில் பிடிச்சி ஓப்பன் பண்ணும்போது தான் இந்த இஷ்யூ க்ரியேட் ஆகும். ஸோ இந்த மாதிரி ஒன் சைடு கார்னர் பாயிண்டில் ஓப்பன் பண்ணும்பொழுது தான் இந்த பிரச்சனையெல்லாம் க்ரியேட் ஆகும். ஸோ சென்ட்ரு பாயிண்டில் ஓப்பன் பண்ணிங்கன்னா அந்த பிரச்சனையை வந்து தவிர்க்கலாம். ஸோ இதுதான் வந்து ப்ராப்பர் வே. அந்த மாதிரி ஓப்பன் பண்ணுறது வந்து சென்ட்ரு பாயிண்டில் தான் பிடிச்சி நம்ம ஓப்பன் பண்ணணும். லேப்டாப்பை வந்து ஓப்பனிங் க்ளோஸிங் வந்து சென்ட்ரு பாயிண்டில் தான் ஓப்பன் பண்ணணும். ஸோ இது வந்து இதுதான் ப்ராப்ளம். இப்போ இங்கே பாருங்கள், இந்த இடத்துல வந்து ப்ரோக்கன் ஆகிருக்கு. நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும். இங்கே பாருங்கள், இந்த இதுதான் ப்ராப்ளம். ஸோ இதை நம்ம வந்து சால்வ் பண்ணணும். சால்வ் பண்ணிட்டு உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். நமக்கு வந்து இப்போ அந்த 14 சீரிஸ் உள்ள ஹெச்பி லேப்டாப் வந்து இப்போ நமக்கு வந்து ரெடி ஆகிடுச்சு. ஸோ என்ன ப்ராப்ளமாக இருந்தால் இந்த சைடு வந்து ப்ரோக்கனாக இருந்தது. இந்த இடத்துல இப்போ பாருங்கள், நம்ம ஓப்பன் பண்ணுறோம். இப்போ எந்த பிரச்சனையும் இருக்காது. இங்கே பாருங்கள், ஃபோக்கஸ், எந்த பிரச்சனையுமே இல்லை. இங்கே பாருங்கள். ஸோ நம்ம என்ன எப்படி வேணால் ஓப்பன் பண்ணால் க்ளோஸ் பண்ணலாம். ஸோ நீங்கள் ப்ராப்பராக வந்து இந்த மாதிரி சென்ட்ரல் பாயிண்டில் ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணிங்க, அந்த பிரச்சனை வந்து ரிப்பீட் ஆகாது. ஸோ உங்கள் லேப்டாப் வந்து சேஃபாக வச்சுக்கலாம். சரிங்களா? ஓகே, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.